ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து அந்த 4 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷனை பார்க்க போகிறோம். அந்த சர்ஃபேஸ் பேரியரை உடைச்சிட்டு மெட்டலோட சர்ஃபேஸ்லேருந்து அந்த எலக்ட்ரான் வெளியில் வரத்துக்கு நம்ம அது கொடுக்க வேண்டிய எனர்ஜியை வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து எப்படிலாம் நம்ம வந்து அந்த கைனெட்டிக் எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்குறோம்ல, ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த மினிமம் எனர்ஜியை அந்த எப்படியெல்லாம் நம்ம அந்த எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து தெர்மயானிக் எமிஷன். தெர்மல் ஆனால் ஹீட். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ணி அதுக்கு அந்த கைனெட்டிக் எனர்ஜியை இம்பார்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ when a metal is heated to a high temperature, அது வந்து ஹை டெம்பரேச்சருக்கு நீ ஹீட் பண்ணும்போது the free electrons on the surface of the metal get sufficient energy in the form of thermal energy. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸோ தே ஆர் எமிட்டட் ஃப்ரம் த மெட்டலிக் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு தேவையான கைனெட்டிக் எனர்ஜி இந்த தெர்மல் எனர்ஜி ஹீட் மூலமாக கிடச்சிருது. ஸோ அப்படி எமிட் ஆகிறத அது வந்து என்ன சொல்கிறோன்னா தெர்மயானிக் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் த தெர்மயானிக் எமிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டல் யூஸ்ட் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் எமிட் ஆகும் அப்படின்றது அதோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அது வந்து நம்ம எந்த மாதிரி மெட்டலை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோம் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேத்தோட் ரே டியூப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ், எக்ஸ்ரே டியூப்ஸ். இதை வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ரே டியூப்லலாம் வந்து கேத்தோட் ரே டியூப்லலாம் எலக்ட்ரானை வந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து என்ன மாதிரி மெட்டலை யூஸ் பண்ணுறோம், அப்படி எப்படி ஹீட் பண்ணுறோம், எவ்வளோ அப்படின்லாம் பார்க்க போகிறோம் நம்ம பின்னாடி. ஸோ இது மாதிரி அதுக்கு ஒரு டயக்ராம் காமிச்சிருக்காங்க. இது மாதிரி ஹாட் ஃபிலமெண்ட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எலக்ட்ரான்லாம் வெளியில் வருது. இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எமிஷன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் பிளேட் ஒன்று இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது. இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் என்ன ஆகும்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இங்கே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் அக்கர்ஸ் when a very strong electric field is applied across the metal. ஸோ இந்த மெட்டலுக்கு குறுக்க நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். The strong field pulls the free electrons and helps them to overcome the surface barrier of the metal. ஸோ இங்கே இருக்க பாசிட்டிவ் ஹோல்டை விட வெளியில் இருக்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக புல் பண்ணுறதுனால, ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஃபீல்டு இருக்கிறதுனால டுவார்ட்ஸ் த ஃபீல்டு அது வெளியில் வந்துடும். ஸோ எமிட் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங், அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ், ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே, இது மாதிரிலாம். ஸோ வந்து ஃபீல்டு கொடுத்து எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்கிறது, இது ஒன் ஆஃப் த டைப். அடுத்த தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இதுதான் வந்து இந்த லெசனில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். எப்படி வந்து லைட்டை, அதாவது ஃபோட்டோனா லைட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைட்டை வந்து ஒரு மெட்டலோட சர்ஃபேஸில் நம்ம வந்து விழ வைக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ when an electromagnetic radiation அப்படின்னு சொல்கிறது வந்து எனி கைண்ட் ஆஃப், அது யூவி ரேடியேஷன், அந்த மாதிரி லைட், இந்த இஎம் வேவ்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா of suitable frequency is incident on the surface of the metal, the energy is transferred from the radiation to the free electrons. ஸோ இந்த ரேடியேஷனில் இருக்க அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா இங்கே கைனெட்டிக் அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு ஒர்க் ஃபங்க்ஷனாக, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு கிராஸ் த சர்ஃபேஸ் பேரியர் அண்ட் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டேக்ஸ் பிளேஸ். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். நம்ம எந்த அளவு இன்டென்சிட்டியாக அந்த லைட்டை பாஸ் பண்ணுறோமோ அந்த அளவு எலக்ட்ரான் எமிட் ஆகும். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபோட்டோ டயோட்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செகண்டரி எமிஷன். Secondary emission na when a beam of fast moving electrons strike the metal surface of the metal, the kinetic energy of the striking electrons is transferred to the free electrons on the metal surface. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வேகமாக வர எலக்ட்ரானை வந்து மோத வைக்கிறோம் அந்த மெட்டலோட சர்ஃபேஸில். அப்போ வேகமாக வரும்போது அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கன்னா சர்ஃபேஸில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு. அப்போ the free electrons get sufficient kinetic energy so that secondary emission of the electron occurs. ஸோ இங்கே வந்து அந்த செகண்டரி எமிஷன் அப்படின்னு சொல்கிறது, ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் வருது இல்லை, அதனால் இதுக்கு செகண்டரி எலக்ட்ரான் பேர். இப்போ அது மோதின விட்டு இது எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு வெளியில் வருது பற்றியா, அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வர அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு செகண்டரி எலக்ட்ரான்ஸ்னு பேர். ஸோ இந்த எமிஷனுக்கு பேர் செகண்டரி எமிஷன் அப்படின்னு பேர். ஸோ ஆனால் எலக்ட்ரானை வச்சே என்ன பண்ணுறோம், மோத வச்சு இந்த எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரோம். அதனால் ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா செகண்டரி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அக்கர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இமேஜ் இன்டென்சிஃபையர்ஸ், ஃபோட்டோ மல்டிப்ளேயர் டியூப்ஸ், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்துலேயுமே பேசிக்காக என்ன அப்படின்னா, தேவையான கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம வந்து விதவிதமாக கொடுக்குறோம். ஹீட் பண்ணுறதுனால கொடுக்குறோம், வெளியே வேகமாக வர ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை மோத வச்சு கொடுக்குறோம். ஓகேவா, எப்படியோ நம்ம அந்த கைனெட்டிக் எனர்ஜியை இம்பார்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸ் பேரியரை உடைக்க வச்சு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் எமிஷன் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் டைப், அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை பற்றி விரிவாக வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.